ஒருத்தனை தற்குறின்னு சொல்கிறாங்கன்னா அதுக்கு தாந்த மாதிரி நடந்துக்கணும். உண்மையிலே சொல்கிறேன்டா டே வெற்றி, அது என்ன விஜய் ரசிகர்களா, என்னடா அட்டூழியம் பண்ணி வச்சுருக்கானுங்க. ஒருத்தன் 5 பேர் சேர்ந்து முதுகில் இது குத்தி வண்டியில் இருக்கிறான், அவர் முதலமைச்சர் ஆகணும். ஒருத்தன் நெருப்பில் இறங்குறான், ஒருத்தன் மண்ணு சோறு சாப்பிட்றான். உண்மையிலேயே சொல்கிறேன், இவனுங்க செஞ்சுக்கிற கோமாளித்தனங்க இதை அளவுக்கு அதிகம் உச்சபட்சம். சீமான் கட்சியில் எவனாவது வந்து மண்ணு சோறு தின்னான்னா சீமான் கட்சியிலேருந்து செருப்பில் அடித்து அந்த கட்சியிலேருந்து வெட்டி விட்ருவாங்க. எவனாவது போய் நெருப்பில் இறங்கி சீமான் முதலமைச்சர் ஆகணும்னு சொன்னான்னா செருப்பில் கழட்டி அடித்து துரத்திடுவாங்க. ஏன்னா உன் வேண்டுதலுக்கு எதனா செஞ்சுக்கோ, உன் குடும்பத்துக்கு எதனா செஞ்சுக்கோ, கட்சிக்காக இந்த மாதிரி கோமாளித்தனம் செய்யாதனால அடித்து துரத்திடுவானுங்க. ஆனால் இந்த மாதிரி கோமாளி கூட்டங்கள் உண்மையிலேயே இவங்களை நம்பி விஜய் இறங்கி எடப்பாடி பழனிசாமி கிட்ட போய் உனக்கு 40 சீட்டு தரேன் நில்லுன்னு கூப்பிட்டான் பாரு விஜய். அவன் எவ்வளோ பெரிய தற்கூரியாக இருப்பான். எடப்பாடி பழனிசாமி ஏற்கனவே சீஃப் மினிஸ்டராக இருந்தவன், முதலமைச்சராக இருந்தவன், சீஃப் மினிஸ்டர்ன்ற முதலமைச்சராக இருந்தவன். ஒரு முன்னாள் முதலமைச்சர்கிட்ட போய் பெரும் அதிமுக கட்சியை வச்சுருக்கிறவங்கிட்ட போய் உனக்கு 40 சீட்டு தரேன்னு பேசியிருக்கான் பார். இவன் எவ்வளோ பெரிய ஆள்ரா சாமி. இந்த தற்கூறிங்களா நம்பியா? உண்மையிலேயே சொல்கிறேன், சீமானுக்கு பின்னாடி தான் நீ அரசியல்.